இனிய மாலை வணக்கம். வணக்கத்திற்குரிய சட்டக்கதிர் திலகம் டாக்டர் வி.ஆர்.எஸ். சம்பத் அவர்களுடைய இனிய பிறந்த நாள் நன்னாளில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறேன். டாக்டர் வி.ஆர்.எஸ். சம்பத் அவர்கள் உலக நாயகனாக உலகம் முழுதும் வலம் வரக்கூடிய ஒரு உன்னதமான பேராசிரியர். தமிழும் தமிழரும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற வேண்டும் என்பதில் மிக ஆழமான எண்ணமுடைய ஒரு மாபெரும் மனிதர். சட்டப்பேரவையில் தமிழ், உயர்நீதிமன்றங்களில் தமிழ், தபால் நிலையங்களில் தமிழ், வங்கியில் தமிழ் என்று பல்வேறு கோணங்களில் தமிழை வளர்த்த ஒரு பெருந்தகை. நிகழ்ச்சி இப்பொழுது இனிதே தொடங்க இருக்கிறது. நிகழ்ச்சி தொடக்கத்திற்கு முன் ஒரு உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற விருந்து குளிர்பானம் காத்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் அருந்தி மகிழலாம்.
மிகப்பெரிய தமிழ் பொருளாதார மாநாட்டினை அவர் அலைகடலுக்கு அப்பால் நடத்துவது மரபு. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு அவருடைய இந்த பிறந்த நாளை முன்னிட்டு அக்டோபர் மாதம் 3, 4, 5 ஆகிய 3 நாட்கள் அமெரிக்காவிலே வாஷிங்டன் டிசியில் மிக அற்புதமான இந்த கூட்டத்தை அவர் நடத்த இருக்கிறார். உங்கள் அனைவரையும் அமெரிக்க நாட்டிற்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கிறார் திரு VRS சம்பத் அவர்கள். அவருடைய இந்த பிறந்த நாளை அவர் வெறும் பிறந்த நாளாக கொண்டாடாமல் உலகரங்கில் தமிழரும் பொருளாதாரத்தில் வளம் பெற வேண்டும் என்கிற ஒரு கனவோடு இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார். நாங்களெல்லாம் ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளிலே வாழ்த்து தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அலைகடலுக்கு அப்பால் நடைபெறுகிற இந்த தமிழர் பொருளாதார மாநாட்டில் நாங்களும் கலந்து கொண்டு திரு VRS சம்பத் அவர்களோடு 17 நாடுகளுக்கு மேல் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் தமிழன் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியிலே குன்றிவிடக்கூடாது என்பது இவருடைய மேலான எண்ணம். சட்டப்பேரவையில் தமிழ், சட்டமன்றங்களில் தமிழ், தபால் நிலையங்களில் தமிழ், வங்கியில் தமிழ், புகைவண்டி நிலையங்களில் தமிழ் என்று எங்கு நோக்கினும் தமிழ் என்கிற ஒரு உணர்வோடு தன் வாழ்க்கை பயணத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் சிந்தனையாளர் நம்முடைய டாக்டர் VRS சம்பத் அவர்கள். இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கின்ற அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெற இருக்கின்ற இந்த 12வது உலக தமிழ் மாநாட்டிற்கு உலகம் முழுதும் இருந்து தமிழர்கள் வர இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அறைகூவலை அவர் உலகம் முழுதும் கொடுத்திருக்கிறார். பாரதியின் கனவை நினைவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் சகோதரர் என்று நான் சொல்வேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர். அவர் அருகிலே 2 இளைஞர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருவர் VIT வேந்தர் அவர்கள், இன்னொருவர் VGP உலக தமிழ்ச்சங்கத்தின் செவாலியர் டாக்டர் கலைமாமணி VG சந்தோஷம் அவர்கள். VIT வேந்தர் அவர்கள் அம்ஜிகரைக்கு போயிட்டு வர மாதிரி அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவார். உலகம் முழுதும் பல நாடுகளை சுற்றுப்பயணம் செய்த பெருந்தகை. உலகை வலம் பெற முடியும், தமிழால் உலகை வலம் பெற முடியும் என்பதை தன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டிய பெருந்தகை கலைமாமணி VG சந்தோஷம் அண்ணாச்சி அவர்கள். இவர்கள் இருவரும் VRS அருகிலே அமர்ந்திருப்பது மிக மிக பொருத்தமான ஒரு காட்சி. இந்த காட்சி, இந்த இனியதொரு நிகழ்வினை நாம் அக்டோபர் மாதம் 3, 4, 5 ஆகிய 3 நாட்கள் வாஷிங்டனில் நாம் நடத்த இருக்கிறோம். சட்டக்கதிர் சம்பத் என்று சொன்னால் உலகத் தமிழர்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் என்று எந்த நாட்டில் இருக்கிறவும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரும் புகழும் எடுப்பது என்பது ஒரு சாதாரண செய்தி அல்ல. இப்படிப்பட்ட ஒரு மகன் இருந்ததனால்தான் தாய் 92 வயதுக்கு பிறகும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தாய் 100 வயது, ஆமாம், நாங்களாம் வாழ்த்து தெரிவித்தோம் 100க்கு 100 வயது வரை தாய் வாழ்ந்ததற்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளனை இந்த கரு பெற்றதனுடைய பெருமையை அந்த தாய் வாழுகிற போதே அவர் உணர்ந்தார் என்பதை நாம் உணரலாம். இப்பொழுது நிகழ்ச்சி இனிதே தொடங்க இருக்கிறது. நான் சின்ன ஒரு இணைப்புரை தான் உங்களுக்கு செய்தேன். பேராசிரியர் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வணக்கத்துக்குரிய டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த மாநாட்டை பற்றிய கருத்துரையும் VRS சம்பத் அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துரையும் தர வருகிறார். அவரை பணிவன்போடு அழைக்கிறோம். வருக பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதற்கண் இந்த விழாவினுடைய நாயகர், உலகம் முழுவதும் நன்கு அறிந்த VRS சம்பத் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உள்ளன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக அவருடைய பிறந்த நாள் அன்று ஏதாவது ஒரு பொது நிகழ்வை அவர் சார்பாக ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையிலே இன்று அவர் தலைமையிலே அவருடைய முன்னெடுப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்ற 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு குறித்த ஒரு சிந்தனை அரங்கமாக, கருத்தரங்கமாக இங்கு நடைபெறுகிறது. இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே மதிப்பிற்குரிய VRS சம்பத் அவர்களை பற்றி நன்கு அறியும். ஒரு பெரிய கல்வி நிறுவனம் அல்லது ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஒரு பணியை தனி ஒருவராக ஒருங்கிணைத்து கடந்த 11 ஆண்டுகளாக இடைவிடாது செய்து வருகிறார்கள். 11 உலகத் தமிழர் மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2 தமிழ் வளர்ச்சி மாநாடுகள்,
நடத்தி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அதாவது துறைதோறும் தமிழை வளர்ப்பதற்கான சிந்தனை ஆக்கங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்த அந்த மாநாடு அமைந்தது. ஆக இத்தனை சிறப்புகள் கொண்ட ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவது நமக்கெல்லாம் சிறப்பு. ஏனென்றால் பொருளாதார வளர்ச்சி என்பது அது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, அதுதான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியாகவும் பண்பாட்டு வளர்ச்சியாகவும் அமைகிறது. அதனால்தான் அவர் பொருளாதாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். பொருளாதாரம் வளர்கின்ற பொழுது அது சார்ந்த அத்துணை கூறுகளும் வளர்ச்சி அடைகிறது. அதன் அடிப்படையில் 11 மாநாடுகளை நடத்தி இப்பொழுது 12வது மாநாட அமெரிக்காவிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அறிஞர்களை பங்கேற்க செய்கிறார்கள். 2 அமர்வுகள், அதாவது முதன்மையான அமர்வு ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கின்ற அதே காலகட்டத்தில் அதற்கு இணையாக ஒரு அமர்வையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த அமர்வு, கல்வியாளர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு அமர்வு, 3வதாக தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பான ஒரு அமர்வு. அது தவிர்த்து தனி மனிதர்கள் தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை உலகளாவிய அளவில் விரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு களத்தையும் இந்த 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களுக்கும் மட்டுமல்லாமல் தலைவர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் முறையாக அழைப்பு விடுத்து அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்ப செய்திருக்கிறார்கள். ஒரு சில நாட்டை சார்ந்த தலைவர்கள் நேரடியாக பங்கேற்க முடியாத சூழலில் அவர்கள் இணைய வழியாக பங்கேற்பதற்கான வாய்ப்புகளையும் அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். அவருடைய 30 ஆண்டு பொது வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நீண்ட நெடிய பயணமாக அது அமைந்திருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரை நன்கு அறிந்தவர்கள். அந்த வகையிலே இந்த 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டிலே நாம் அனைவரும் ஈடுபாட்டோடு பங்கேற்போம், அவரை உள்ளன்போடு வாழ்த்துவோம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக நம்முடைய சென்னை மாநகரின் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதோடைய தலைவர் ஐயா திரு சோழநாச்சியார் அவர்களை வாழ்த்துறை வழங்குவார் அன்போடு அழைக்கிறேன். பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுல நம்ம விஆர்எஸ் சம்பத் சார் மட்டும்தான் எத்தனாவது பர்த்டேன்னு சொல்லாமல் பர்த்டே பார்ட்டி எவ்வளோ கொண்டாடுற ஒரே ஆள். ஆனால் நாங்களாம் அதை தொடர்ந்து அவர் அப்படி செஞ்சாலும் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே கேட்க மாட்டோம் பப்ளிக்காக என்ன வயசுன்னு. காந்தி சார் இருந்தாருன்னா இங்கே வேற விஷயம்ல கலப்பி. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 2-3 வருஷமா இங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால வர முடியல. இங்கே கூட ஒருத்தர் சேரியட்டில் ஏதோ அந்த வெட்டிங் இது போகிற மாதிரி ப்ரொசஸ் இது மாதிரி ஒரு இது கொடுத்தாரு ஒருத்தர் வந்தவர். நான் திடீர்னு நினச்சேன் ஏதோ ப்ரொப்போசல் ஏதோ சொல்ல போகிறாராங்காட்டி அவர் அப்படின்னு, உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சாங்காட்டி அதனால தான் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை. ஏன்னா ஆனால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 80 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால ஆன் பிகாஃப் ஆஃப் மை தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவரை வாழ்த்துறான் எல்லாருடைய சார்பாகவும். அதாவது எவ்வளோ பேர் வராங்க, எப்படி வராங்க, வரல, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அகில இந்தியாவிலேயும் அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வுக்கு இந்த உலக தமிழ் மாநாட்டுக்கு ஒரே ஆளாக அதுவும் நம்ம வித்தியாசமான விஆர்எஸ் சம்பத் சார் தான். அது செங்கோட்டையாக இருந்தாலும் செஞ்சார்ஜ் கோட்டையாக இருந்தாலும் இடையில எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் விடுறது. வர்றது வராது அவங்க விருப்பம், வரவேற்கிறது என்னோட உரிமை அப்படின்ற மாதிரி. அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்துறதே கண்டினியூவாக சஸ்டெயின்டாக நடத்துறதுன்றது பெரிய விஷயம். எனக்கு அதில் நீண்ட அனுபவம் இருக்குது. அட்லீஸ்ட்டு அதில் பெரிய சங்கடங்கள், வருத்தங்கள் அதெல்லாம் இருக்குது. அதில் இதையெல்லாம் கடந்து தொடர்ந்து அவர் நடத்துகிறாரு அப்படின்றது தான் அவரோட இளமைக்கு ஒரு காரணம். அதனால் அதை அவர் தொடர்ந்து விடாமல் நடத்தி அந்த இளமையோட நீண்ட நெடுங்காலம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் சட்டத்துறை போன்ற மொழி இன பாதுகாப்பிற்கும் தொடர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி திரு சோழநாச்சியார் அவர்களுக்கு. அடுத்ததாக இயக்குனர் திலகம் திரை உலகத்தில் தன்னிகர் இல்லாத புரட்சிகளை உருவாக்கிய பெருந்தகை ஐயா திரு பி. வாசு அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சம்பத் என் இனிய நண்பர். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால ஃப்ரெண்ட்ஷிப் எங்களது. பாக் ஷெரட்டனில் ஹெல்த் கிளப்பில் தினமும் சந்திக்காத நாளே கிடையாது. இப்போ தான் அவர் சமீபத்தில் வந்து வேறு ஒரு ஹோட்டலுக்கு ஒரு 5 இயர்ஸாக தான் மாறி இருக்காரு ஆஃப்டர் கோவிட். அது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரே கிளப்பில் தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்னன்னா, எனக்கு இந்த திரையுலகத்தில் நிறைய பேரை தெரியலாம், ஆனால் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிற மிகச்சிறந்தவர்களை எல்லாம் அவர் ஒவ்வொருவரையும் நமக்கு அறிமுகம் வைத்து வைப்பார். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பல பேரை, மிகப்பெரியவர்களை, சினிமா அல்லாதவ மிகப்பெரிய சாதனையாளர்களை எல்லாம் நான் வந்து தெரிந்து கொண்டேன். அவர்களுக்கு என்னை தெரியும் என்றால் என் படத்தால் அல்ல, படங்கிறது பொது, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இவர் வாசுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த அவரோட நண்பன் வாசுன்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அளவுக்கு அவர் வந்து அத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்துவார், பெருமையாக சொல்லுவார். எல்லாருக்கிட்டையும் வந்து இவர் தான் என்னுடைய நண்பர் டைரக்டர் அப்படின்வார். நண்பருக்கு அப்புறம் தான் அவர் டைரக்டர்னுவார். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், பல விஷயத்தை நம்ம வந்து மனைவி கிட்ட சொல்லுவோம், எல்லா விஷயத்தையும் முக்கால்வாசி விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லுவோம். ஆனால் எல்லா விஷயத்தையும் நண்பருக்கு தான் சொல்லுவோம். அதை மாதிரி ஒரு நண்பர் அவர். என்னுடைய படங்களை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, என்னங்க பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கீங்களே இப்படி சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள். நம்மளை வாழ்த்துறதெல்லாம் ரொம்ப, அதெல்லாம் வந்து பொய். நான் ஒரு படத்தில் நடித்தேன், விஜயகாந்த் படத்தில் வந்து வல்லரசன் ஒரு படத்தில் முதல் அதில் தான் நான் நடித்தேன், ஒரு நடிகன் நான். அதில் என்னை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், வெறும் டைரக்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, உங்களை யாராவது கேட்டாங்களா இப்படியெல்லாம் நடிங்கன்னு? யாருங்க சொல்லுவேன் இந்த மாதிரிலாம்? உண்மையான ஒரு இதயம் அது. ஆனால் என்னன்னா அவர் மேலே எனக்கு ரொம்ப வருத்தம், ஒன்றுமே அவர் வந்து இன்னும் புழைக்க தெரியாமே இருக்காருன்றது தான் என்னுடைய வருத்தம். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது நமக்காக தான் அவர் கூப்பிடுறாரு தவிர அவருக்காக கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் இந்த பொருளாதார மாநாடு நடத்துறாருன்னா எல்லாரும் ஒன்றா சேரணும், ஒவ்வொருத்தரும் தொழிலை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத்தனை ஆண்டுகள் அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து சீஃப் கெஸ்ட்டாக சில பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ தான் முதல் தடவையாக அமெரிக்கா கிட்டத்தட்ட வாஷிங்டன் போய் அங்கே நம்மளை கொண்டு போய் அங்கே நமக்கு வந்து வரவழைச்சு அங்கே நம்மளுடைய தொழிலை பற்றி சொல்லி, அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம தொழில் தெரியணும், நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ண, நம்ம எப்படி வந்து அந்த தொழிலை வளர்க்குறது அப்படின்றதெல்லாம் அங்கே சொல்லணுன்றதுக்காக அவர் எவ்வளவு சிரமப்படுறாருன்னு எனக்கு தெரியும். பாஸ்போர்ட்லேருந்து விசாலேருந்து எல்லாத்தையும் அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு, இல்லைன்னா வாங்கி கொடுக்குறாரு, எக்ஸ்டெண்ட் ஆகுதா எனக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. எப்படியாவது வாங்க, அவ்வளோதான், எனக்கு ஒரு நீங்கள் எல்லாம் வரணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம், நீங்கள் வளரணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். ஸோ இந்த நல்ல மனது அவருக்கு வந்து என்றைக்குமே இருக்கிறதால அவங்க அம்மா மாதிரி அவர் வந்து பல ஆண்டு காலம் நல்லா இருப்பார். அவருடைய நல்ல மனசுக்கு இத்தனை நண்பரோட வாழ்த்து அவர் கிடைக்கிறதால அவர் வந்து ரொம்ப நல்லா இருப்பார். நண்பர்கள் வாழ்த்தை விட ஒரு மிகப்பெரிய வாழ்த்து எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு கடவுளுக்கு சமம். நாச்சியார் அவர்கள் சொன்னார், அவருடைய இதுக்கு 80 வயசு, 80 ஆண்டு காலம், இவர் 80 வயசாக ஆக்கிட்டார் அதில் அதை சொல்லி. அதனால் எனக்கு அதான் ஷாக்காக இருந்தது, என்னடா எங்கள் இது வந்து 80 வயசு ஆனால் நான் வாழ்த்தலாம், அதனால் இவருக்கு அந்த வயசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் என்னைக்கும் அந்த ஒரு 30 தான். ஜெமினிகேஷன் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், ஜெமினி சார் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த வயசு கொடைக்கானல்லேருந்து வரணும், நான் அவரை கம்பல் பண்ணி கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க ஒரே நாள். நான் வந்து சம்மரில் கூப்பிட்றேன், மேலே கூப்பிட்றேன். அவரை கூப்பிட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, எதுக்கே என்னை கூப்பிட்றேன், நான் எவ்வளோ கூலாக என்ன ஒரு இடத்துல நீ சம்மரில் போய் என்னை ஆக்ட் பண்ண கூப்பிட்றிய விடியான்றாரு. நான் அப்புறம் அவரை கூப்பிட்டு எனக்காக வந்துட்டார். நிறைய காம்பெனி விஜயகாந்தோட படம் அது. நான் அவரை கூப்பிட்டோன்னு வந்துட்டார். வந்தோடனே அவர்கிட்ட கேட்டேன், என்ன அங்கிள் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்னங்க ஜாலியாக இருக்கேன்டா, சந்தோஷமாக இருக்கேன்டா, என்னை கூப்பிட்டு வட்டியடா. அப்போ நான் கேட்டேன், எப்படி அங்கிள் இந்த வயசில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க? அப்போ அவர் 75 ஆர் சம்திங் அவர் ஏஜ். வயசா? யாருக்கு? எனக்கா? டே வயசுன்றது எலும்பு தோல் சதைக்கு தாண்டா,
மனசுக்கு இல்லைடா. மனசுல நான் 30 வயசு, ஒருத்தன் 30 வயசுல செத்து போயிடுறான், அவன் கிழவன்டா, நான் இல்லடா. எப்ப நீ உனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைச்சியோ அன்னைக்கு நீ கிழவன் ஆயிடுவ. அதனால வயசையே நினைக்காத, என்னைக்குமே இளமையா இருப்பேன்னு நீ நினைச்சின்னா அது that is date. Only dates are extending and only years are passing, but not the age. அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதை நான் பெரிய ஒரு இதாக எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் சொல்றேன், சம்பத் என்னைக்குமே 30 தான். வாழ்க சம்பத், வளர்க எங்கள் நட்பு, அனைவரது நட்பு. நன்றி. மனிதநேய மாமணியாக திகழ்கிற பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அதான் பி. வாசு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் இன்னொரு மனிதநேய சிற்பி வாழ்த்துரை வழங்குவதை கேட்க இருக்கிறோம். வணக்கத்திற்குரிய நீதி அரசர் திரு ஜலாலுதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சம்பத் சாருக்கும், விஸ்வநாதன் சார், பிஜேபி சந்தோஷம் சார் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பத் சாரை பற்றி இங்கே வந்த முன்னையே அவர் பேசினாருக்கு முன்னால் கேட்டுட்டு இருந்தோம், எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்னு. உன்னை மேடம் 32 அப்படின்னாங்க. இல்லை அப்புறம் தான் நீங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வாசு சார் பேசினார் எப்போயும் 30ன்னு. அவர் அப்படி இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் 5 விஷயம் சார். அது நானும் நம்ம சரவணன் சார் வந்திருக்காரு, நாங்கள் ஒன்றா வாழ்த்து வந்தப்போ கூட நம்ம சார் தள்ளி வாங்க நிலையில் நாங்கள் ஒன்றாவே வாழ்த்துறோம் அப்படின்னு சொன்னோம். ராகு சார் அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் ஃபைண்டிங் பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்கார். ஃபஸ்ட் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பணம் சம்பாதிக்கிறது எல்லா விஷயங்கள் இருந்தாலும் அவர் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிஞ்சிருக்கிறாரு. அப்புறம் தொடர்ச்சியாக அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதும் கற்றுக்கொண்டே இருப்பதும் இருக்கிற ஒரு நோக்கம், அதாவது கண்டினியூஸ் ஆஃப் லேர்னிங். அப்புறம் பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், தன்னை புனரமைத்து கொண்டே இருக்கிறார். 12 மாநாடு நடத்துகிறார் என்று சொல்றப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொருவராக சந்திப்பது, ஒவ்வொருவராக பார்ப்பது. இந்த மலேசியாவில் நாங்கள் இந்த ஜட்ஜாக இருந்ததுனால 98லேருந்து அதுக்கான வாய்ப்பு இவரோட பழகிற வாய்ப்பே இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவரோடு சேர்ந்து பழகிட்டு இருக்கிறேன். அது நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அவருடைய பார்ப்பது, தனிப்பட்ட முறையிலும் அவருடைய அமைப்பு ரீதியாகவும் மாறிக்கொண்டே இருப்பது. அப்புறம் முக்கியமாக அவருடைய வெற்றிக்கு மகத்தான காரணம் எப்போதும் சரௌண்டிங் வித் பாசிட்டிவ் பீப்புள்ஸ், எப்போதும் நேர்மறையான எண்ணம் சூழ்ந்தவர்களையே அருகிலும் அவரை சுற்றியும் இருக்கிறார்கள். எப்போதும் அவர் கூட இருக்கிற யாருமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற ஒருத்தர் கூட அவர் கூட இல்லை. அதனாலதான் அவர் என்னைக்கு இளமையா இருக்கிறார். அதே போலவே குழு உருவாக்கம், டீம் ஃபார்மேஷன். தனியாக ஒரு தலைவரின் அடையாளம் என்று சொல்லுவது தான் மட்டும் முன்னேறுவன் தொழிலதிபராக இருக்கலாம், ஆனால் தான் மேலே போவதே மற்றவர்களை அழைத்து செல்வதற்கு என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அதை குழுவாக எல்லோரையும் அழைத்து செல்லுகிற ஒரு மகத்தான மனம் அவருக்கு இருக்கிற காரணத்தால் இன்னும் பல்லாண்டு 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 காலம் அவர் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்த எனக்கு வயதில்லை என்றாலும் இயற்கையை வேண்டி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்க மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. 9 மணி வரை வாழ்த்தரங்கம் நடைபெறும். அதற்கு பிறகு விஆர்எஸ் சம்பத் அவருடைய என்ன வயது என்று தெரியாத கேக்கை வெட்ட இருக்கிறோம். பிறந்தநாள் கேக் வெட்டி அதற்கு பிறகுதான் இரவு உணவு நாம் கலந்து கொள்ளலாம். ஆக வாழ்த்தரங்கத்துக்கு நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் வணக்கத்துக்குரிய வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, தேடிய செல்வத்தை வளர்ச்சி பணியில் போடு அப்படின்றது தான் அவருடைய கீ மோட்டோவே எப்பயுமே. ஸோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நம்ம நடத்துகிறதா இருந்தால் கூட ஒரு ஆர்கனைசேஷன்றது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் நடத்துகிறதா இருந்தாலும், ஆனால் ஒரு
சின்ன ஒரு டீம் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் ஒரு 12 உலக தமிழர் மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காரு. ஸோ பல்வேறு நாடுகளில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்காரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு அவர் எப்படி அறிமுகம்னா, என்னுடைய தந்தையார் அவருடைய ப்ரொஃபஸர் பேராசிரியர் தனபாலன் அவருடைய மாணவர் அவர். ஸோ அதன் மூலிமா தான் எனக்கு அவர் அறிமுகமாச்சு. கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக அறிமுகம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னும் அவரோட நான் சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள், அந்த ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு டீம், இப்போது நம்மளுடைய நண்பர் ஜியாவுதீன் சார் சொன்ன மாதிரி ஒரு குழுவை எப்படி அமைப்பது, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு ஒரு ஈவெண்ட்னா அதை எப்படி கொண்டு போகணுன்றது ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து எந்த இடத்துல எதை கட் பண்ணணுமோ அந்த இடத்துல தயக்கம் இல்லாமல் கட் பண்ணுவார். ஸ்டேஜில் இருக்கும் போதே அது சரியான நேரத்தில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணி அமுச்சு விட்டுருவார். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆகணுன்றதில்ல. ஸோ அது மாதிரி ரொம்ப அற்புதமாக அதெல்லாம் செய்வார். ஸோ ஏன்னா நமக்கே ஒரு சில இடத்துல அது மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது மாதிரி செய்யலைன்னா அதை வந்து சரியான முறையில் கொண்டு போக முடியாது அது மாதிரி. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அவர் பார்த்து நான் நிறைய ஒரு ரோல் மாடல் மாதிரி நான் பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுருந்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி வாழ்த்த வயதில்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரி இருக்கிற ஆட்களை கைட் பண்ணணும். ஸோ உங்களை மாதிரி இருக்கணுன்றது நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம். நன்றிங்க சரவணன் சார். பெண்கள் வளர்ச்சியிலும் பெண்கள் சமுதாய பணியில் முன்னிற்க வேண்டும் என்பதிலும் மிகப்பெரிய ஒரு ஆழமான எண்ணமுடையவர் திரு விஆர்எஸ் அவர்கள். எந்த சூழ்நிலையும் பெண்கள் இருட்டறையில் வாழக்கூடாது என்று பெண்ணிய சிந்தனை எப்பொழுதும் போற்றக்கூடிய ஒரு அரிய நண்பர். அதனால தான் இப்பொழுதெல்லாம் அவரை பெண்கள் கல்லூரிக்கே சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், சுய உணர்வை பெண்களுக்குள் மறைத்து வைப்பதில் ஆற்றல் இல்லை, அதை தட்டி வெளியே வர வேண்டும் என்று சிந்திப்பவர். அப்படி அவர் கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய கிரேட் விமன் பர்சனாலிட்டி என்று சொன்னால் அது மிகையாகாது. 21,000 தனி நபர்களை விமன் ஆண்டர்பிரினராக உருவாக்கின பெருந்தகை வணக்கத்துக்குரிய திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். பெருமதிப்பிற்கும் பேரன்புக்கும் உரிய தலைமைகள் 3 பேரையும் வணங்கி, இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி, இந்த பிறந்த நாளில் நானும் கலந்து கொண்டதை மிகவும் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான உணர்வாக உணர்கிறேன். சம்பத் சாரை வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆக்சுவலாக அவர் பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் என்னது உண்டோ அப்படி நேரடியாக சொல்லுவார். அதில் ஒரு 80% எனக்கும் அதே மாதிரி குணங்கள் உண்டுன்றதுனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் விட நிறைய நட்பு ரீதியாக ஆண் பெண் அப்படின்லாம் பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் நட்பு ரீதியாக பழக வைத்ததில் அவரோட பங்கு அதிகம் உண்டு. நான் வந்து எங்கள் ஊரை தாண்டி அப்ராடுக்கு வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகும் கூட நான் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி நான் போனதில்லை. இவர் கூட ஏறத்தாழ 2 இடங்களுக்கு பயணித்திருக்கிறேன். அடுத்ததும் போகலாம் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ராக்சர் ஆச்சு அவருக்கு. அப்போ நான் அவரை போய் நேரில் பார்த்த உடனே இதான் கேட்டேன், நீங்கள் பாட்டுக்கு ஃப்ராக்சர் பண்ணிக்கிட்டால் என்ன அர்த்தம், எங்களெல்லாம் வெளியில் யார் கூட்டிகிட்டு போவா அப்படின்ட்டு. அப்போ அவர் சீக்கிரமாக சரியாகி வந்துடுவேமான்னாரு. அவரோட ஆரோக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் மிக அதிக அளவில் வளர்வதற்கும் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இறைவனையும் இயற்கையும் வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி கிருஷ்ணா அவர்கள். அடுத்ததாக நாம் வாழ்த்துறையை கேட்க இருக்கின்றோம். வணக்கத்துக்குரிய வழக்கறிஞர் திரு தியாகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். சம்பத் அவர்களுடைய பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. அது அனைவரும் வந்து அவருடைய வயதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்.
கடைசியில் வந்து அவரை வாழ்த்து எனக்கு வயதில்லை என்று சொல்லிவிடுகிறீர்கள். வாழ்த்த வயது இல்லாத நீங்கள் அவரை விட பெரியவரா அல்லது சிறியவரா? ஆகவே நம்ம வந்து அவருடைய வயதுக்கு வந்து அவருடைய செயல்கள்ல இருந்து கண்டுபிடிக்கணும். அவர் அநேகமாக ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கிறாரு. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது, சாயந்தரம் எத்தனை மணிக்கு தூங்குறது. அந்த தூங்குற நேரத்தில் கவர்னரே கூப்பிட்டா கூட எந்திரிக்க மாட்டார். சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் அவர் கூப்பிடுங்க, எடுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் அவரால் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முறையாக செய்ய முடியுது. இந்த ஷெட்யூல் போட்டு செய்யக்கூடிய திறமைகள் வந்து கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு லெவல் போன உடனே ஆஃப் ஆகிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, படுத்துட்டு வேலையெல்லாம் விட்டுடுவாங்க. ஆனால் சம்பத் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வாட்ஸ்அப் வச்சுருக்காரு. எனக்கு அதை பார்க்கறதுக்கே வந்து டைம் பத்துறதில்லை. ஒவ்வொரு வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிகள் போட்டுகிட்டே இருப்பார். ஸோ இதை தொடர்ந்து அவர் செய்கிறதால தான் நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு இளமையாகவே இருக்கார். யாராவது நீங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே உங்களுடைய இதனுடைய தளர்ச்சி ஆகிடும். ஸோ அதை வந்து உணர்ந்து சம்பத் அவர்கள் என்றும் இளமையாக இந்த உலக தமிழர் பொருளாதார மாநாடு வந்து 12 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1வது ஆண்டுல இருந்து நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் புது விதமா பல நாடுகள்ல நம்ம அனைவரையும் அழைத்துட்டு போயிட்டு காட்டி உலகத்தில் உள்ள தமிழர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நம்ம சம்பத்தவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறரை வாழ்த்துவது என்பது ஐயா தியாகராஜன் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு செய்கை. நான் பாரதியார் சங்கத்தின் செயலாளராக இருக்கும்போது எங்கள் ஆண்டுதோறும் நடைபெறுகிற பாரதியார் விழாவுக்கு ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறேன். தமிழ் என்று சொன்னால், தமிழ் உணர்வு என்று சொன்னால் அந்த இடத்துல ஐயா தியாகராஜன் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். யாரும் வந்து தமிழில் வாழ்த்து சொல்லும்போது வாழ்த்துவதற்கு வயது இல்லைன்னே சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர்கள் வாழ்த்துகிறவர் வயது இல்லை, ஆனால் வாழ்த்துகிற மொழிக்கு வயது 3000. தமிழால் வாழ்த்துகிற பொழுது அந்த வயதுக்கு 3000. அதனால் வாழ்த்த வயதில்லை அப்படின்னு தமிழில் வாழ்த்தும் போது யாருமே சொல்லக்கூடாது. அந்த ஒரு செய்தியை சொல்லி அடுத்ததாக ஐயா தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் விஐடி விஸ்வநாதன் ஐயா இங்கே அமர்ந்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு செய்தியை சொல்லி நான் அடுத்த சிந்தனையாளரை அழைக்கலாம் என்று இருக்கிறேன். பொதுவாக இளைஞர்களுக்கு சங்க இலக்கிய அறிவு இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நான் இளையோர் இலக்கிய பாசறை என்ற ஒன்றை உருவாக்கி அதில் 36 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து சங்க இலக்கியம் 36 இலக்கியத்தை நான் பேச வைத்தேன். 36 இளைஞர்கள் சுகிசிவம் ஐயாவுக்கு இணையா, தமிழறிவு ஐயாவுக்கு இணையா பேசினாங்க. 36 இளைஞர்களும் பேசினாங்க. அந்த கூட்டத்தை பாரதிய வித்யாபவனில் 36 வாரம் நடத்தினேன். கண்டினியூஸாக தொடர்ச்சியாக 36 வாரம் நடத்தினேன். அதில் 36 பதிப்பகத்தாருக்கு சிறப்பு செய்தேன். அந்த நிகழ்வை தவிர இதுவரைக்கும் பதிப்பகத்தாருக்கென்று எந்த பெருமையும் தமிழகத்தில் நடக்கவில்லை. நான் தான் முதலில் அதை உருவாக்கினேன். 36 பதிப்பகத்தை சிறப்பு செய்தேன். அதில் ஒரு தன்னிகர் இல்லாத பதிப்பகம் எமரால்ட் பதிப்பகம். வணக்கத்திற்குரிய ஐயா திரு ஒளிவண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற 3 இளைஞர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்புதான் நான் என்னுடைய பிறந்த நாளையும் கொண்டாடினேன். இதே கேள்விதான் அன்று வைக்கப்பட்டது. நான் சொல்றேன், இந்த நாள், ஆண்டு, மாதம் எல்லாம் நம் கைகளில் இல்லை. பூமி சூரியனை ஒரு முறை வலம் வருவதற்கு 365 நாட்கள் ஆகிறது. அதை வைத்து ஒரு ஆண்டு என்று சொல்கிறார். செவ்வாய் கிரகத்திலே இருந்திருந்தால்
செவ்வாய் கிரகம் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 700 நாட்களாகி இருக்கும். இன்றைக்கு என்னுடைய இந்த வயதினுடைய பிரச்சனை என்னுடையது அல்ல, பூமியினுடைய பிரச்சனை. பூமி செவ்வாயை போல மெதுவாக சுற்றி இருந்தால் இன்றைக்கு இருக்கிற வயதில் பாதியைத்தான் சொல்லியிருப்போம். இங்கே குறிப்பிட்டதுபடி வயது என்பது மனதை பொறுத்தவரை தான். நான் ஐயா சம்பத் அவர்களை முதலாக சந்தித்தது பெரியார் திடலில். தந்தை பெரியார் அவர்கள் 95 ஆண்டு காலம் சுயமரியாதை வாழ்ந்து சுறுசுறுப்பாக இருந்தார் என்று சொன்னால் பெரியார் சொன்ன ஒன்னே ஒண்ணுதான், சோம்பேறித்தனங்கிறது தற்கொலைக்கு சமமானது என்று சொன்னார். நான் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வது, இன்று மாலை இந்த மூவரையும் பார்த்து எடுத்துக்கொள்வது, விழாவுக்கு வந்தது பேசுவது அதெல்லாம் வேறு. மிக முக்கியமானது, நான் மாலை எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்பது, உந்துதல் என்பது, அவர்களைப் போல இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இயங்கிக் கொண்டே இருக்கின்ற வரை இளமையாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் இங்கே பெரும் சமூக தலைவர்கள் மட்டுமல்ல அரசியல் தலைவர்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் அவர்களிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஐயா அவர்களை பார்த்து நான் பல முறை வியந்திருக்கிறேன். மிக முக்கியமானது யாரையும் பெயரை நினைவில் வைத்துக் கொள்வார். அந்த பழக்கம் இன்னும் எனக்கு வரவே இல்லை. சில நேரம் பார்த்தா இவர் எங்கே பார்த்துருக்குறோமான்றதெல்லாம் சந்தேகம் வந்திருக்கும். அப்படி நினைவில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். அடுத்தது இன்னொரு நான் வியந்து பாராட்டுறது பல பேரை இணைத்து, பொதுவாக சொல்வார்கள் இணைத்து செய்வது என்பது இயலாத ஒரு காரியம். ஏன்னா 10 பேரை சேர்க்கிறாங்கன்னா 10 ஈகோக்களை இணைப்பது என்பது, அதிலும் அவர் மிக திறம்பட செய்தவர், சுறுசுறுப்பானவர். எங்களை இதுபோல் இன்னும் 50-100 ஆண்டுகள், நாங்கள் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் they say that in the years to come man will reach a stage of immortality, will become a super god அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதே அக்கார்ட் மெட்ரோபாலிட்டனாக இருக்கலாம், வேறு ஒரு கிளப்பாக இருந்தாலும் கூட நாங்கள் நிச்சயமாக உங்களை அங்கே 50-100 ஆண்டுகள் ஆனாலும் சந்திப்போம், வாழ்த்துவோம். யூ கண்டினியூ டு இன்ஸ்பயர் அஸ். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.